ஸோ நெக்ஸ்ட் தியரி நோட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் தியரி வந்து மேக்ஸிமம் சியர் ஸ்ட்ரெஸ் தியரி. மேக்ஸிமம் சியர் ஸ்ட்ரெஸ் தியரி. இதுக்கு அனதர் நேம் வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெஸ்கா. ட்ரெஸ்கா ஆர் கெசட் தியரி. கெசட் தியரி. ட்ரெஸ்கா. ட்ரெஸ்கா ஆர் கெசட் தியரி. தேர்ட் ஒன் வந்து மேக்ஸிமம் சியர் ஸ்ட்ரெஸ் தியரி ஆர் ட்ரெஸ்கா ஆர் கெசட் தியரி. ஓகேவா? இப்போ வந்து நான் என்ன சொல்றேன் அப்படின்னு, சப்போஸ் இந்த மாதிரி ஒரு மெம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த மெம்பர்ல வந்து இப்போ நீங்க வந்து யூனிஆக்சியல் லோடு வந்து அப்ளை பண்ணுங்க. யூனிஆக்சியல் லோடு வந்து நம்ம அப்ளை பண்ணுவோம். யூனிஆக்சியல் லோடு அப்ளை பண்றதுனால நம்மளுக்கு வந்து சியர் ஸ்ட்ரெஸ் வருமா வராதா? சியர் ஸ்ட்ரெஸ் சப்போஸ் இந்த பிளேன்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த பிளேன்ல உங்களுக்கு சியர் ஸ்ட்ரெஸ் உடைய ஜீரோ. பட் ஏதாவது ஒரு பிளேன்ல வந்து நம்மளுக்கு என்ன ஆகும், சியர் ஸ்ட்ரெஸ் வந்து மேக்ஸிமமா இருக்கும். பட் டிஃபரெண்ட் பிளேன்ஸ்ல வந்து நம்மளுக்கு சியர் ஸ்ட்ரெஸ் வந்து அப்பியர் ஆகும். இந்த பிளேன்ஸ்லாம் நம்ம என்ன சொல்லுவோம், ஆப்ளிக் பிளேன்ஸ். ஆப்ளிக் பிளேன்ஸ் வந்து சியர் ஸ்ட்ரெஸ் வந்து அப்பியர் ஆகும். அதாவது நார்மல் லோடு வந்து ஆக்ட் ஆனாலும் நம்மளுக்கு வந்து ஆப்ளிக் பிளேன்ஸ் வந்து நமக்கு என்ன அப்பியர் ஆகும் பாத்தீங்க அப்படின்னா சியர் ஸ்ட்ரெஸ் வந்து நம்மளுக்கு அப்பியர் ஆகும். பட் நம்ம இந்த தியரி வந்து நம்மளுக்கு இது வந்து நம்ம கான்செப்ட் வந்து ஃபர்ஸ்ட் இதுல என்ன பார்த்தோம், ஒரு லோடட் மெம்பர்னால வந்து நம்மளுக்கு மேக்ஸிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸஸ் வந்து என்ன வருதுன்னு பார்த்தோம். அது வந்து நம்மளுக்கு எதோட கம்மியா இருக்கணும், ஈல்டு ஸ்ட்ரெஸஸோட கம்மியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரிதான் ரெண்டாவது தேர்ட் கண்டிஷனுக்கு வந்து மேக்ஸிமம் சியர் ஸ்ட்ரெஸ் தியரி அப்படின்னா, ஒரு மெம்பர்ல ஆக்சுவலா நம்மளுக்கு என்ன ஆக்ட் ஆகும் பாத்தீங்க அப்படின்னா லோட் ஆக்ட் ஆகும். அதனால இன்டியூஸ் ஆகிற மேக்ஸிமம் சியர் வந்து நம்ம கால்குலேட் பண்ணுவோம். அந்த சியர் வந்து எதுக்கு கரஸ்பாண்டிங்கா இருக்கணும், யூனிஆக்சியல் லோடு அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வரும், சியர் ஸ்ட்ரெஸஸ் வரும். அந்த சீரோட இந்த சீர் வந்து நமக்கு என்னவா இருக்கும் பாத்தீங்க அப்படின்னா கம்மியா இருக்கணும். அதே கான்செப்ட் தான் ஓகேவா, ஒரு டிஃபரெண்ட் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அப்ளை பண்ணணும். மேக்ஸிமம் சியர் ஸ்ட்ரெஸ் தியரி, ட்ரெஸ்கா ஆர் கெசட் தியரி. ட்ரெஸ்கா ஆர் கெசட் தியரி. சப்போஸ் ஆக்சுவல் லோடட் நம்பர் வந்து இந்த மாதிரி இருக்கு. ஆக்சுவல் லோடட் நம்பர் வந்து சிக்மா எக்ஸ், சிக்மா எக்ஸ், சிக்மா ஒன், சிக்மா ஒன். இங்க வந்து டவு எக்ஸ் ஒன், டவு எக்ஸ். இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது வந்து நம்மளுக்கு எதுல கொடுத்துருக்காங்க, 2Dல கொடுத்துருக்காங்க. இப்போ இது வந்து ஆக்சுவல் லோடட் நம்பர், ஆக்சுவல் லோடட் நம்பர். இந்த ஆக்சுவல் லோடட் நம்பர்னால நம்மளுக்கு வந்து உங்களுக்கு வந்து நம்மளுக்கு பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் மேக்ஸிமமா இருக்கணும் அப்படின்னா அதுக்கான ஃபார்முலா என்னென்ன, மேக்ஸிமம் பிரின்சிபல் அண்ட் மினிமம் பிரின்சிபல். சிக்மா ஒன் இஸ் ஈக்குவல் டு சிக்மா எக்ஸ் பிளஸ் சிக்மா ஒய் டிவைட் பை 2 பிளஸ் ரூட் ஆஃப் சிக்மா எக்ஸ் மைனஸ் சிக்மா ஒய் டிவைட் பை 2 தி ஹோல் ஸ்கொயர் பிளஸ் டவு எக்ஸ் தி ஹோல் ஸ்கொயர். ஸோ மினிமம் வந்து நம்மளுக்கு என்ன வரும், ஸோ இது வந்து மேக்ஸிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ். மேக்ஸிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ். ஸோ மினிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் வந்து சிக்மா எக்ஸ் பிளஸ் சிக்மா ஒய் டிவைட் பை 2 மைனஸ் ரூட் ஆஃப் சிக்மா எக்ஸ் மைனஸ் சிக்மா ஒய் டிவைட் பை 2 தி ஹோல் ஸ்கொயர் பிளஸ் டவு எக்ஸ் தி ஹோல் ஸ்கொயர். இப்போ நம்ம சியர் ஸ்ட்ரெஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். என்ன ஃபார்முலா சொன்னோம், டவு மேக்ஸ். டவு மேக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு என்ன ஃபார்முலா, சிக்மா ஒன் மைனஸ் சிக்மா டூ டிவைட் பை 2. சிக்மா ஒன் மைனஸ் சிக்மா டூ டிவைட் பை 2. இது புரியுதா?
அதாவது இந்த மாதிரி ஆக்சுவல் லோடட் மெம்பர்னால நம்மளுக்கு வந்து மேக்ஸிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ். ஸோ இது வந்து நமக்கு மினிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ், மேக்ஸிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ், மினிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ். ஸோ இது வந்து நமக்கு என்ன ஃபார்முலா? ஸோ மேக்ஸிமம் shear stress, மேக்ஸிமம் shear stress. ஆக்சுவலா நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. இந்த மேக்ஸிமம் shear stress வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா இன்பிளேன் டவு மேக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது இந்த மேக்ஸிமம் shear stress நேம் வந்து என்ன அப்படின்னா இன்பிளேன் டவு மேக்ஸ் அப்படின்னு. இது புரியுதா? இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இப்போ நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா இது வந்து நம்மளுக்கு என்ன கேஸ்? 2D. இப்போ 3D எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப இதே நம்பர் வந்து நம்மளுக்கு 3D இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ 3Dனா நம்மளுக்கு என்ன வரும்? Z டைரக்ஷனும் சேர்த்து வரும். அப்ப அந்த 3D நம்பர்னால நம்மளுக்கு வந்து என்ன வந்து பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வருது அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஃபார் 3D நம்பருக்கு வந்து உங்களுக்கு பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வந்து என்ன மாதிரி வருது அப்படின்னு பார்க்கணும். 3Dல சப்போஸ் இந்த டைரக்ஷன் வந்து சிக்மா 1, சிக்மா 1, சிக்மா 2, சிக்மா 2, ஃப்ரண்ட் வந்து சிக்மா 3, பேக் வந்து சிக்மா 2. நோட் பண்ணுங்க. நோட் பண்றீங்க. அதாவது இதை நான் ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. இந்த லோடு ஆக்ட் ஆகிறதுனால நம்மளுக்கு ஏதோ ஒரு பிளேன் வந்து பிரின்சிபல் பிளேனா வரும். ஓகேவா? ஏதோ ஒரு பிளேன் வந்து பிரின்சிபல் பிளேனா வரும். அங்க வந்து நம்மளுக்கு சிக்மா 1 இந்த மாதிரி இருக்கு, சிக்மா 2 இந்த மாதிரி இருக்கு. இப்ப இந்த மாதிரி லோடு 2D லோடு ஆக்ட் ஆகும்போது ஏதாவது ஒரு பிளேன்ல வந்து நம்மளுக்கு என்ன ஆக்ட் ஆகும்? இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸஸ் ஆக்ட் ஆகும். இதை வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஸோ இந்த இதுல ஆக்ட் ஆகுறது வந்து இது ரெண்டும் நம்மளுக்கு என்ன? இந்த ரெண்டு வந்து நம்மளுக்கு பிரின்சிபல் பிளேன். இங்க வந்து இது வந்து நம்ம பிரின்சிபல் பிளேன் அப்படின்னு சொல்லுவோம். இங்க சிஎஸ்எஸ் வேல்யூ என்ன? 0. இதனாலதான் நம்ம இங்க என்ன நோட் பண்ணலாம்? சிஎஸ்எஸ் வேல்யூ. இது 2D வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி லோட் ஆக்ட் ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி வருதுல ஏதோ ஒரு பிளேன்ல வந்து நம்மளுக்கு டிஃபரெண்ட் பிளேன்ஸ் இருக்கு. ஏதோ ஒரு பிளேன்ல வந்து நம்மளுக்கு என்னன்னா இந்த சிஎஸ்எஸ் வந்து மேக்ஸிமமா இருக்கும். அங்க வந்து சாரி நார்மல் ஸ்ட்ரெஸ் வந்து மேக்ஸிமமா இருக்கும். சிஎஸ்எஸ் வேல்யூ என்ன? 0. இப்ப அதே மாதிரி இப்ப இது வந்து 2D. இப்ப 3Dல ஒரு மெம்பர் லோட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு என்ன வரும்? 3D அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி 3D அப்படிங்கிறப்ப இந்த டைரக்ஷன்ல சிக்மா எக்ஸ், சிக்மா எக்ஸ், இங்க வந்து சிக்மா ஒய், இங்க வந்து ஃப்ரண்ட்ல சிக்மா இசட், சிக்மா இசட், அப்புறம் வந்து இங்கேயும் வந்து டவு எக்ஸ் ஒய். ஓகே, டவு எக்ஸ் ஒய் இது மாதிரி ஆட் ஆகுது, இந்த மாதிரி ஆக்ட் ஆகுதுன்னு வச்சுக்குவோம். இதுக்கு கரஸ்பாண்டிங்கா நம்மளுக்கு என்ன வரும்? பிரின்சிபல் ஸ்ட்ரெஸஸ் வரும். இது வந்து நம்மளுக்கு 2D அப்படின்றதுனால பிரின்சிபல் ஸ்ட்ரெஸஸ் வந்து நம்மளுக்கு என்ன வருது? சிக்மா 1, சிக்மா 2. இங்க 3D அப்படின்றதுனால நம்மளுக்கு எத்தனை பிரின்சிபல் ஸ்ட்ரெஸஸ் வரும்? 3. அப்ப வந்து சிக்மா 1, சிக்மா 2 அண்ட் சிக்மா 3. இது மூணுமே நமக்கு என்ன அப்படின்னா பிரின்சிபல் ஸ்ட்ரெஸஸ். இங்க சிஎஸ்எஸ் வேல்யூ என்ன? இங்க சிஎஸ்எஸ் வந்து நம்ம நோட் பண்ணல. எங்கெல்லாம் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் கிடைக்குதோ அங்க சிஎஸ்எஸ் வேல்யூ என்ன? 0. சிஎஸ்எஸ் வேல்யூ வந்து 0. இப்ப நல்லா ஒரு பாயிண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. இப்ப டவு மேக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. டவு மேக்ஸ்க்கான ஃபார்முலா என்ன? டவு மேக்ஸ்க்கான ஃபார்முலா
ஸோ டவு மேக்ஸ்க்கான ஃபார்முலா வந்து சிக்மா ஒன் மைனஸ் சிக்மா டூ டிவைட் பை டூ. இது வந்து நம்ம இன்பிளைன் டவு மேக்ஸ்னு சொல்லலாம். இப்ப இதுல வந்து நம்மளுக்கு என்னென்ன இருக்கு, சிக்மா ஒன், சிக்மா டூ, சிக்மா செவன். அதனால நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, இந்த டவு மேக்ஸ் வந்து நம்மளுக்கு எப்படி இருக்கும்னு பாத்தீங்க அப்படின்னா, மேக்ஸிமம் ஆஃப் சிக்மா ஒன் மைனஸ் சிக்மா டூ டிவைட் பை டூ, சிக்மா டூ மைனஸ் சிக்மா த்ரீ டிவைட் பை டூ, ஆர் சிக்மா ஒன் மைனஸ் சிக்மா த்ரீ டிவைட் பை. இததான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா அப்சல்யூட் மேக்ஸிமம். இது வந்து நமக்கு என்ன அப்படின்னா அப்சல்யூட் மேக்ஸிமம். அது போட்டு கொஞ்சம் ஸ்பீடா போடுங்க, அந்த டயக்ராம் ஸ்கேல் வச்சு போட்டீங்கன்னா லேட் ஆயிடும். பண்ணிச்சு. இது புரியுதா, இந்த ரெண்டு கான்செப்ட் புரியுதா? இங்க வந்து நம்மளுக்கு 2D ஆக்ட் ஆகும் போது நம்மளுக்கு பிரின்சிபல் ஸ்ட்ரெஸஸ் வந்து சிக்மா ஒன் சிக்மா டூ மட்டும்தான் வரும். அதே இது 3D ஆக்ட் ஆகுது அப்படின்னா நம்மளுக்கு சிக்மா ஒன் சிக்மா டூ சிக்மா த்ரீ அப்படின்னு வரும். அதுல இது வந்து நம்ம அப்சல்யூட் டவு மேக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்சல்யூட் டவு மேக்ஸ்னா என்ன, இப்ப டவு மேக்ஸ்க்கான ஃபார்மா சிக்மா ஒன் மைனஸ் சிக்மா டூ டிவைட் பை டூ வருதுல. இங்க வந்து சிக்மா ஒன் சிக்மா டூ சிக்மா த்ரீ இருக்கிறதுனால சிக்மா ஒன் மைனஸ் சிக்மா டூ டிவைட் பை டூ அது ஒரு பாசிபிலிட்டி இருக்கு, இல்ல சிக்மா டூ மைனஸ் சிக்மா த்ரீ டிவைட் பை டூ அது ஒரு பாசிபிலிட்டி இருக்கு, இல்லாட்டி சிக்மா ஒன் மைனஸ் சிக்மா த்ரீ டிவைட் பை டூ அது ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. இப்ப இதுல வந்து நம்ம ஏன் மோட் எடுத்திருக்கோம் அப்படின்னா, இப்ப நீங்க சம்டைம்ஸ் என்ன எடுப்பீங்க, சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு சிக்மா ஒன்னா பாசிட்டிவ் எடுத்துருங்க, சிக்மா டூனா நம்ம எடுத்துக்குவோம் அது வந்து டென்சைலோட இருந்துச்சா. இப்ப இங்க பாத்தீங்கன்னா சிக்மா ஒன் வந்து பாசிட்டிவ் டென்சைல், சிக்மா டூ வந்து பாசிட்டிவ் டென்சைல். ஸோ சம்டைம்ஸ் வந்து இந்த சிக்மா டூ வந்து கம்ப்ரஷன் ஆரம்பிச்சு என்ன எடுத்துருவீங்க, ஸோ நெகட்டிவ் எடுத்துருவீங்க. ஸோ அதனால என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, ஸோ மேபி இந்த ஆன்சர் வந்து உங்களுக்கு நெகட்டிவ்ல வரதுக்கான சான்சஸ் இருக்கு. இதனுடைய டிஃபரன்சஸ் டிவைட் பை டூ போட்டீங்க அப்படின்னா அது நெகட்டிவ் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. அது வந்து நம்ம நெகட்டிவ் பாசிட்டிவ் வந்து நம்ம இது பண்ண தேவை. ஜஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னா மேக்னிடியூட் மட்டும் தான் தேவை. அதனாலதான் இங்க என்ன பண்றோம் அப்படின்னா மோட் எடுத்திருக்கோம். இங்க வந்து மோட் எடுத்திருக்கோம். இது வந்து 3D கேசஸ்க்கு வந்து அப்சல்யூட் டவு மேக்ஸ். ஸோ 3D கேஸ்க்கு வந்து நம்மளுக்கு அப்சல்யூட் டவு மேக்ஸ். ஓகேவா? இப்ப என்ன பண்றீங்க அப்படின்னா இதே கண்டிஷனை வந்து ஃபார் 2Dக்கு அப்ளை பண்ணுங்க. ஸோ 2Dக்கு என்ன வரும், ஸோ ஃபார் 2Dக்கு வந்து இது வந்து நமக்கு என்னன்னா ஃபார் 2Dல இன்பிளைன் டவு மேக்ஸ்க்கு தான் இந்த ஃபார்முலா. பட் அப்சல்யூட் டவு மேக்ஸ் என்ன வரும்னு பாருங்க. அப்சல்யூட் டவு மேக்ஸ் வந்து நம்மளுக்கு மேக்ஸிமமா இப்போ 2Dனா இங்க வந்து நம்மளுக்கு இருக்காது, ஸோ தேர்ட் டைரக்ஷன் வந்து இருக்காது. இப்போ சிக்மா த்ரீயோடைய வேல்யூ வந்து நம்மளுக்கு இருக்காது 0. அப்போ மேக்ஸிமம் ஆஃப் சிக்மா ஒன் மைனஸ் சிக்மா டூ
ஸோ டிவைட் பை டூ. ஸோ சிக்மா த்ரீ வந்து ஜீரோ. அப்போ என்ன வரும்? ஸோ சிக்மா டூ டிவைட் பை டூ. ஸோ சிக்மா ஒன் டிவைட் பை டூ. ஸோ இது வந்து ஃபார் 2Dக்கு அப்சல்யூட் டோமேக்ஸ். ஸோ இங்கேயும் நம்ம ஏன் மோடு நோட் பண்றோம் அப்படின்னா, ஸோ இங்கேயும் நம்மளுக்கு மேக்னிடியூட் மட்டும் தான் இம்பார்ட்டன்ட். இது நீங்க சிம்டாமெட்ரிக்ஸும் படிக்கிறீங்க, அப்சல்யூட் டோமேக்ஸ் வர, இன்பிளேன் டோமேக்ஸ் வர. நோட் பண்ணி வச்சேன். இந்த ஃபார்முலா எதுல இருந்து வந்துச்சு? இந்த ஃபார்முலால இருந்துங்க. ஸோ இந்த ஃபார்முலா வந்து ஃபார் 3Dக்கு என்ன ஃபார்முலா? ஸோ 3Dக்கு வந்து டவு மேக்ஸ், அப்சல்யூட் டவு மேக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மேக்ஸிமம் ஆஃப் sigma 1 minus sigma 2 divided by 2. So sigma 2 minus sigma 3 divide by 2. So sigma 1 minus sigma 3 divide by 2. இந்த ஈக்குவேஷன்ல நம்ம என்ன சப்ஸ்டிட் பண்றோம்? சிக்மா 3 உடைய வேல்யூ வந்து 0. ஏன்னா 2D அப்படின்னா தேர்ட் டைரக்ஷன் சிக்மா 3 வராது. அப்ப 2Dக்கான அப்சல்யூட் டவு மேக்ஸ் வந்து இந்த ஃபார்ம். ஓகே. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு டவுட் வரலாம். என்ன டவுட் அப்படின்னா, எதுக்காக நம்ம இப்போ மூணையுமே எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் டிஃபரெண்ட் எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கேஸ் பார்த்தோம்ல, மேக்ஸிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் கான்செப்ட் பார்த்தோம். அதுல ஏன் நம்ம மினிமம் எடுத்துக்கிறோம்? இப்போ சிக்மா 2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு சிக்மா 8 ஏன் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, சம்டைம்ஸ் சிக்மா 2 என்ன வரும், மேக்ஸிமம் வரதுக்கான சான்சஸா இருக்கு. அதே மாதிரி இப்போ நீங்க இந்த இதெல்லாம் கால்குலேட் பண்ணணும். கால்குலேட் பண்ணி இதுல இந்த இதுல எது மேக்ஸிமம் வருதோ அதுதான் உங்களுக்கு என்னது அப்சல்யூட் டவு மேக்ஸ். அதை எடுத்து தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். இப்போ நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா, ஸோ ஒரு டிஃபரெண்ட் எக்ஸாம்பிள்ஸ் வந்து நான் எடுத்துக்கிறேன். ஸோ டிஃபரெண்ட் எக்ஸாம்பிள்ஸ்க்கு வந்து நீங்க இது ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. அப்சல்யூட் டவு மேக்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. ஸோ ஃபார் 2Dக்கே எடுத்துக்கலாம். ஸோ டிஃபரெண்ட் கேசஸ் இதெல்லாம் நோட் பண்றீங்களா? இப்போ வந்து உங்களுக்கு சிக்மா 1 வேல்யூ வந்து 80. ஸோ சிக்மா 2 வேல்யூ வந்து 30. இப்போ என்ன வரும்? அப்சல்யூட் டவு மேக்ஸ் வந்து என்ன வரும்? இதுல டவு மேக்ஸ், அப்சல்யூட் டவு மேக்ஸ்னா இதுல வந்து எது மேக்ஸிமம் இருக்கோ அது அப்சல்யூட் டவு மேக்ஸ். இப்போ எது வரும் நம்மளுக்கு? இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க, என்ன வரும்? ஸோ டவு மேக்ஸ் ஈக்குவல் டு மேக்ஸிமம் ஆஃப், இங்க சிக்மா 1 மைனஸ் சிக்மா 2 டிவைட் பை 2 என்ன வரும்? 80 மைனஸ் 30 வந்து நமக்கு வரும். ஸோ 80 மைனஸ் 30 வந்து 50 டிவைட் பை 2 வந்து 25. இங்க சிக்மா 2 டிவைட் பை 2 அப்படின்னா 15. ஸோ நெக்ஸ்ட் சிக்மா 1 டிவைட் பை 2 அப்படின்னா 40. ஸோ இதுல மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு எது? மேக்ஸிமம் வந்து 40. ஓகேவா? ஸோ இந்த ரெண்டுமே நம்மளுக்கு பாசிட்டிவா இருக்கு. இப்போ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இதுல எதோட வேல்யூ அதிகம்? சிக்மா 1 வேல்யூ அதிகம். இப்போ ரெண்டாவது கேஸ்ல சிக்மா 1 வேல்யூ வந்து 20 எடுத்துக்கிறீங்க. ஸோ சிக்மா 2 வேல்யூ வந்து 16 எடுத்துக்கிறீங்க. ஸோ இப்போ டவு மேக்ஸ் என்ன வரும்? ஸோ மேக்ஸிமம் ஆஃப், ஸோ இங்க என்ன வரும்? சிக்மா 1 வேல்யூ வந்து 20 மைனஸ் 60. அப்போ வந்து நமக்கு என்ன வரும்? ஸோ 20 மைனஸ் 60 வந்து மைனஸ் 40 டிவைட் பை 2 வந்து மைனஸ் 20. மைனஸ் 20. ஸோ இங்க வந்து சிக்மா 2 வந்து சிக்மா 2 டிவைட் பை 2 வந்து 30. ஸோ இங்க சிக்மா 1 டிவைட் பை 2 வந்து 10. இதுல மேக்ஸிமம் எது நம்மளுக்கு? 30. அப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம்ல, இந்த பாசிபிலிட்டி மட்டுமா இருக்கு நம்மளுக்கு? இதுவும் நம்மளுக்கு என்ன வரலாம்? மேக்ஸிமம் வரலாம். இந்த கேஸ்ல எது மேக்ஸிமம் வந்திருக்கு? சிக்மா 2 டிவைட் பை 2 வந்து மேக்ஸிமம் வந்திருக்கு. இப்போ வேற ஒரு கேஸ் எடுத்துங்க. ஸோ சிக்மா 1 வேல்யூ வந்து 60, சிக்மா 2 வேல்யூ வந்து மைனஸ் 60. இப்போ டவு மேக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணுங்க. ஸோ டவு மேக்ஸ் ஈக்குவல் டு மேக்ஸிமம் ஆஃப் 60. ஸோ மைனஸ் ஆஃப் மைனஸ் 60 வந்து நமக்கு என்னது? ஸோ பிளஸ் 60. அப்போ 120 டிவைட் பை 2 வந்து 16 வரும். ஸோ இங்க சிக்மா 2 வந்து மைனஸ் 60 டிவைட் பை 2 வந்து மைனஸ் 30. ஸோ தேர்ட் வந்து சிக்மா 1 டிவைட் பை 2 வந்து 30. ஸோ இது எதுல கிரேட்டரா இருக்கு? ஸோ 60. அப்ப இந்த 3 கேசஸ்ல வந்து நம்மளுக்கு எது வேணா வரலாம். மேபி வந்து சிக்மா 1 மைனஸ் சிக்மா 2 டிவைட் பை 2 வந்து மேக்ஸிமம் வரலாம், இல்ல சிக்மா 2 டிவைட் பை 2 வந்து மேக்ஸிமம் வரலாம், இதுல வந்து சிக்மா 1 டிவைட் பை 2 வந்து மேக்ஸிமம் வரலாம். அதுக்காண்டி தான் நம்ம என்ன எடுத்துக்கிறோம்? நம்மளுக்கு என்ன சொன்னோம்? ஃபார் டிசைனை பொறுத்த வரைக்கும் ஃபார் சேஃப்டி தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்ப எல்லா கேசஸையும் நம்ம என்ன பண்ணிக்கணும்? கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ இது வந்து நம்மளுக்கு என்ன அப்படின்னா, அங்க என்ன பண்ணமோ அதே தான். இங்க வந்து நம்மளுக்கு இதனுடைய ஹெட்டிங்கோடைய நேம் என்ன? மேக்ஸிமம் சிஎஸ்எஸ் தியரி அப்படிங்கிறதுனால
நம்மளுக்கு இன்டியூஸ் ஆகிற சிஎஸ் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வந்து என்னென்ன பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகே, நோட் பண்ணிடுச்சு. நெக்ஸ்ட், இப்போ வந்து நம்ம ஆக்சுவல் லோடட் மெம்பர்ல வந்து ஃபார் 2Dக்கு வந்து அப்சல்யூட் டவு மேக்ஸ் என்ன அப்படி ஃபைண்ட் அவுட் பண்றதுன்னு பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம எதோட கம்பேர் பண்ணோம்? ஸோ யூனி ஆக்சியல் லோடிங்கோட கம்பேர் பண்ணோம். ஸோ யூனி ஆக்சியல் லோடிங், ஸோ யூனி ஆக்சியல் லோடிங்கோட கம்பேர் பண்ணோம். ஸோ யூனி ஆக்சியல் லோடிங்ல நம்ம என்ன பாயிண்ட் செக் பண்ணோம் அப்படின்னா, ஸோ சிக்மா ஈல்டு, ஸோ சிக்மா ஈல்டு. இப்போ ரெண்டாவது கேஸ்ல நம்ம இப்போ ரெண்டாவது கேஸ் பார்த்தோம்ல மேக்ஸிமம், ஸோ மேக்ஸிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெயின் தியரி. அப்போ அதை வந்து நம்ம எதுக்கு அக்காடியா கன்வெர்ட் பண்ணிக்கிட்டோம்? ஸ்ட்ரெயினுக்கு அக்காடியா கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஸோ இங்க வந்து நம்ம என்ன பார்க்குறோம்? மேக்ஸிமம் சிஎஸ்எஸ் தியரி. இப்போ இது வந்து ஆக்சுவல் லோடட் மெம்பர்ல வந்து சிஎஸ்எஸ் என்ன வருதுன்னு பார்த்துட்டோம். அதே மாதிரி நீங்க இங்க ஆக்ட் ஆகுற ஸோ லோடு வந்து ஸோ என்ன அப்படின்னா ஈல்டு. இந்த பாயிண்ட் தான் நம்மளுக்கு தேவை. இது கரஸ்பாண்டிங் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? இப்போ டவு மேக்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ டவு மேக்ஸ் வந்து எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? அகெயின் வந்து என்ன ஃபார்ம்ல வரும்? ஸோ டவு மேக்ஸ் அப்படின்றப்ப இங்க வந்து உங்களுக்கு எது எது ஜீரோ வரும்? யூனிஆக்சியல் லோடிங்ல, யூனிஆக்சியல் லோடிங்ல எது எது ஜீரோ வரும்? ஸோ ஃபர்ஸ்ட் இங்க பாருங்க. ஸோ இதுல பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ்ஸோட வேல்யூ என்னவா இருக்கும்? இங்க பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ்ஸோட வேல்யூ சிக்மா ஒன்னோட வேல்யூ என்னவா இருக்கும்? சிக்மா ஒன்னோட வேல்யூ வந்து சிக்மா ஈல்டுக்கு ஈக்குவலா இருக்கும். சிக்மா டூவோட வேல்யூ வந்து ஜீரோ. இது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றோம் அப்படின்னா, ஸோ இது நம்ம ஆல்ரெடி நம்ம படிச்சோம் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டர்ஸ்ல. ஃபார் யூனிஆக்சியல் லோட் அப்ளை பண்ணும்போது இது தீட்டா 0, இது தீட்டா 90. அப்போ இது ரெண்டு தான் நம்மளுக்கு என்ன வரும்? ஸோ பிரின்சிபல் பிளேன்ஸ். இப்போ பிரின்சிபல் பிளேன்ஸ்னா சிக்மா ஒன்னு. சிக்மா ஒன்னுன்றப்ப இங்க என்ன வருது? சிக்மா ஈல்டு. இங்க சிக்மா டூடைய வேல்யூ வந்து ஜீரோ. ஸோ பிரின்சிபல் பிளேன். உங்களுக்கு டவுட்டா இருந்துச்சு அப்படின்னா ஸோ டைரக்டா ஸோ இங்க வந்து சிக்மா எக்ஸோட வேல்யூ என்ன? ஸோ சிக்மா ஈல்டு. ஸோ சிக்மா ஒய்யோட வேல்யூ என்ன? ஜீரோ. ஸோ டவு எக்ஸோட ஃபார்மா டவு எக்ஸ் என்ன இருக்கு? ஜீரோ. இப்போ மேக்ஸிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் ஃபைண்ட் பண்றது ஃபார்மா என்ன? ஸோ சிக்மா ஒன் இஸ் ஈக்குவல் டு சிக்மா எக்ஸ் பிளஸ் சிக்மா ஒய். ஸோ டிவைட் பை டூ. ஸோ ரூட் ஆஃப் சிக்மா எக்ஸ் மைனஸ் சிக்மா ஒய். ஸோ டிவைட் பை டூ. ஸோ தி ஹோல் ஸ்கொயர் பிளஸ் டவு எக்ஸ் ஒய். ஸோ தி ஹோல் ஸ்கொயர். அப்போ என்ன வரும்? இது ஜீரோ. ஸோ நெக்ஸ்ட் இது ஜீரோ, இது ஜீரோ. அப்போ சிக்மா ஒன்னோட வேல்யூ வந்து சிக்மா எக்ஸோட வேல்யூ என்ன? ஸோ சிக்மா ஈல்டு டிவைட் பை ஸோ டூ பிளஸ் இங்க என்ன வரும்? ஸோ ரூட் ஆஃப் ஸோ சிக்மா ஈல்டு ஸோ டிவைட் பை டூ ஸோ தி ஹோல் ஸ்கொயர். இப்போ ஃபைனலா சிக்மா ஒன்னோட வேல்யூ வந்து ஸோ சிக்மா ஈல்டு ஸோ டிவைட் பை டூ ஸோ பிளஸ் சிக்மா ஸோ ஈல்டு டிவைட் பை டூ. இப்போ டோட்டலாக நமக்கு என்ன வரும் அப்படின்னா ஸோ சிக்மா ஒன் இஸ் ஈக்குவல் டு ஸோ சிக்மா ஈல்டு. நீங்க இது மாதிரி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். சரி, நம்ம டைரக்டா இதுல இருந்து நம்ம பார்த்துக்கலாம். ஏன்னா இது ரெண்டு பிரின்சிபல் பிளேன்ஸும் தெரியும். ஸோ பிரின்சிபல் பிளேன்ஸ் அப்படின்னா இது கரஸ்பாண்டிங்கா கிடைக்கிறது வந்து இது சிக்மா ஒன் சிக்மா டூ வேல்யூ ஜீரோ. இப்போ சிக்மா டூ உடைய ஃபார்ம்ல என்ன? இப்போ சிக்மா டூ இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? இப்போ சிக்மா எக்ஸ் பிளஸ் சிக்மா ஒய் ஸோ டிவைட் பை டூ. ஸோ இதுக்கு என்ன வரும்? இங்க பிளஸ் வரும், இங்க வந்து மைனஸ் வரும். அப்போ மைனஸ் ஆஃப் இப்போ டைரக்டா நம்ம எழுதிடலாமா? ஸோ டைரக்டா சிக்மா டூ ஸோ சிக்மா ஈல்டு ஸோ டிவைட் பை டூ. ஸோ மைனஸ் ஆஃப் ஸோ சிக்மா ஈல்டு ஸோ டிவைட் பை டூ. அப்போ என்ன ஒரு சிக்மா டூடைய வேல்யூ வந்து ஜீரோ. ஓகே, இது யூனிஆக்சியல் லோடிங்க்கு ஃபைண்ட் அவுட் பண்றீங்க. இப்போ பிரின்சிபல் பிளேன்னா சிஎஸ்எஸ் உடைய வேல்யூ பிரின்சிபல் பிளேன்னா சிஎஸ்எஸ் உடைய வேல்யூ வந்து ஜீரோவா இருக்கும் சொல்லல. ஸோ அதுதான் பிரின்சிபல் பிளேன்ஸ். இந்த லைன் இருக்குல்ல,
ஸோ இதுல வந்து டிஃபரெண்ட் பிளேன் இருக்கு. இது வந்து நம்ம ஆக்சுவலா 2D காமிச்சிருவோம். ஸோ 3D காமிச்சோம் அப்படின்னா நம்ம சொல்லல இந்த மாதிரி ஒரு மெம்பர் ஆக்ட் ஆகுது அப்படின்னா ஸோ இதுல வந்து இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் பிளேன் இருக்கு. இது ஒரு பிளேனர். நெக்ஸ்ட் இது ஒரு பிளேன். அந்த பிளேன்ல வரும். ஓகே, இப்போ நீங்க இது ஃபைண்ட் அவுட் பண்றீங்களா? ஸோ இப்போ டவு மேக்ஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்? ஃபார் டவு மேக்ஸ் இங்கே பாருங்க, ஜென்ரல் ஃபார்முலா 3Dக்கு வந்து இது. ஸோ 2Dக்கு வேணும்னா என்ன பண்ணீங்க? சிக்மா 3 வேல்யூ வந்து 0. இது வந்து நம்மளுக்கு 1D. இப்போ 1D அப்படின்னா நம்மளுக்கு எது 0 இருக்கும்? சிக்மா 2 வேல்யூ வந்து 0. இப்போ சிக்மா 3 வேல்யூ வந்து 0. அப்போ இந்த ஃபார்முலால என்ன ஒரு டவு மேக்ஸ்? டவு மேக்ஸ் ஈக்குவல் டு மேக்ஸிமம் ஆஃப் இங்க என்ன வரும்? சிக்மா 1. ஸோ என்ன வரும்? சிக்மா 1 சிக்மா 2 வேல்யூ வந்து 0. அப்போ சிக்மா 1 டிவைட் பை 2. ஸோ இங்கே வந்து ஸோ 0. ஸோ கமா சிக்மா 1 டிவைட் பை 2. நம்மளுக்கு மேக்ஸிமம் ஆஃப் இங்கே பாருங்க. ஸோ சிக்மா 1 வேல்யூ என்ன இருக்கு? சிக்மா 1 வேல்யூ என்ன? ஸோ சிக்மா ஈல்டு. ஸோ கமா ஜி சிக்மா ஈல்டு டிவைட் பை 2. ஸோ இங்கே என்ன இருக்கு? அகைன் சிக்மா 1 வேல்யூ சிக்மா ஈல்டு டிவைட் பை 2. அப்போ இதுல எது மேக்ஸிமம் நம்மளுக்கு? ஸோ டவு மேக்ஸோட வேல்யூ வந்து சிக்மா ஈல்டு டிவைட் பை 2. இது வந்து ஃபார் யூனி ஆக்சியல் கண்டிஷன். ஸோ யூனி ஆக்சியல் கண்டிஷன் வந்து நம்மளுக்கு என்ன சொல்லுது அப்படின்னா இதுல வந்து டவு மேக்ஸ் வந்து நம்மளுக்கு என்னவா இருக்கும்னா சிக்மா ஈல்டு டிவைட் பை 2க்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. இப்ப ரெண்டாவது கேஸ் பாத்தீங்களா? இப்போ ரெண்டாவது கேஸ் எல்லாம் கம்பேர் பண்ணி பாருங்க. மேக்ஸிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெயின் தியரி படிச்சீங்கல்ல, அங்க வந்து நம்மளுக்கு ஈல்டு கரஸ்பாண்டிங்கா ஸோ ஸ்ட்ரெயின் என்ன வந்துச்சு நம்மளுக்கு? ஈல்டு கரஸ்பாண்டிங்கா ஸ்ட்ரெயின் வந்து நம்மளுக்கு சிக்மா ஈல்டு டிவைட் பை யங்ஸ் மாடுலஸ் அப்படின்னு வந்துச்சு. அதை வந்து நம்ம என்ன பண்ணோம்? ஆக்சுவலோட கம்பேர் பண்ணோம். ஆக்சுவலோட கம்பேர் பண்ணீங்கன்னா என்ன வந்துச்சு? சிக்மா 1 டிவைட் பை இ. ஸோ மைனஸ் நியூ டிவைட் பை இ. ஸோ சிக்மா 2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு யூனிஎக்ஸ்எல் அப்படின்னா நமக்கு ஒரு சிக்மா ஈல்டு டிவைட் பை இ வரும். ரெண்டு சைடு இ கேன்சல் பண்ணீங்கன்னா என்ன வரும்? ஸோ சிக்மா 1 மைனஸ் நியூ சிக்மா 2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு சிக்மா ஈல்டு. அப்போ அதை என்ன பண்ணணும்? ஆக்சுவலை வந்து நம்ம எது கூட கம்பேர் பண்ணோம்? யூனிஆக்சியல் லோடிங் கூட கம்பேர் பண்ணுவோம். இது வந்து நம்மளுக்கு என்னது? டவு மேக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சிக்மா ஈல்டு டிவைட் பை 2 வருதுல. ஸோ இது வந்து நம்மளுக்கு என்னது? ஸோ மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் கண்டிஷன் அட் மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் கண்டிஷன் கண்டிஷன் என்ன வரும்? ஸோ கண்டிஷன் ஃபார் யூனிஆக்சியல் லோடு. ஸோ யூனிஆக்சியல் லோடு இது வந்து நம்மளுக்கு என்னது? மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் கண்டிஷன் ஃபார் ஆக்சுவல் லோடட் மெம்பர். ஸோ மேக்ஸிமம் stress shear stress condition for shear stress condition for actual loaded member. actual loaded member. இப்போ நம்ம என்ன பண்ணோம்? இதையும் நம்ம என்ன பண்ணோம்? கம்பேர் பண்ணுமா? இதையும் நம்ம கம்பேர் பண்ணுவோம். இதையும் நம்ம கம்பேர் பண்ணோம். அப்ப என்ன வரும் நம்மளுக்கு? இது நோட் பண்ணி வச்சோம். இதையும் கம்பேர் பண்ணீங்கன்னு வச்சுங்க. ஆக்சுவல் மெம்பருடைய டவு மேக்ஸ் வந்து நம்மளுக்கு என்னவா இருக்கு? ஆக்சுவல் மெம்பருடைய டவு மேக்ஸ் வந்து மேக்ஸிமம் ஆஃப் சிக்மா 1 மைனஸ் சிக்மா 2 டிவைட் பை 2. சிக்மா 2 டிவைட் பை 2. சிக்மா 1 டிவைட் பை 2. இதோடைய வேல்யூ வந்து எதோட லெஸ்ஸா இருக்கணும்? இது எதோட லெஸ்ஸா இருக்கணும்? ஸோ யூனிஆக்சியல் லோடிங்கோட லெஸ்ஸா இருக்கணும். அப்படின்னா நம்மளுக்கு என்ன வரும்? ஸோ சிக்மா ஈல்டு டிவைட் பை 2 லெஸ்ஸா இருக்கணும். சிக்மா ஈல்டு டிவைட் பை 2 லெஸ்ஸா இருக்கணும். ஃபார் லிமிட்டிங் கண்டிஷனுக்கு என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு நம்ம எடுக்கணும். ஓகே, இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு. இது புரியுதாங்க? எல்லாமே ஒரே கான்செப்ட் தான். ஃபர்ஸ்ட் ஆக்சுவல் லோடட் மெம்பர்னால வர சியர் ஸ்ட்ரெஸஸ் என்னன்னு பாக்குறோம். நெக்ஸ்ட் யூனிஆக்சியல் லோடிங்க்கு கரஸ்பாண்டிங்கா வந்து நம்மளுக்கு சியர் ஸ்ட்ரெஸ் மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் என்னன்னு பாக்குறோம். அப்ப ஆக்சுவலா வந்து நம்மளுக்கு சியர் ஸ்ட்ரெஸ் இன்டியூஸ் ஆகிறது வந்து என்ன எதோட கம்மியா இருக்கணும்? யூனிஆக்சியல் லோடிங் கூட கம்மியா இருக்கும். அதுதான் வந்து நம்ம கண்டிஷன். இப்ப இதுக்கான தியரி நோட் பண்ணுங்க. என்ன வரும்? அக்கார்டிங் டு திஸ் தியரி இது நோட் பண்ணிடுச்சு.
according to this theory, note பண்ணி statement according to this theory, according to this theory, for no failure, the maximum to shear stress, the maximum to shear stress cohesion, actual loaded member, cohesion, actual loaded member, so must be less than, must be less than the, so shear stress, maximum under so uniaxial loading, loading. இதுதான் இங்க நோட் பண்ணிருக்கோம். ஸோ இந்த சிக்மா ஈல்டு டிவைட் பை ஸோ 2 வந்து நம்மளுக்கு என்னது, ஸோ மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ், மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் corresponding to uniaxial loading, uniaxial loading. ஸோ இது வந்து நமக்கு என்ன அப்படின்னா, ஸோ மேக்ஸிமம் shear stress for actual loaded member, loaded member. இப்போ இது புரியுதா? அதாவது ஆக்சுவல் லோடட் நம்பர்ல இன்டியூஸ் ஆகிற shear stresses வந்து நம்மளுக்கு எதை விட கம்மியா இருக்கணும், யூனிஆக்சியல் லோடிங்னால வர shear stress கூட நம்மளுக்கு என்னவா இருக்கணும், கம்மியா இருக்கும். அதான் இங்க நோட் பண்ணிருக்கோம். According to this theory, for no failure, the maximum shear stress is in actual loaded member. இதுதான் வந்து நமக்கு actual loaded member must be less than the shear stress under uniaxial condition. Must be less ஆ இருக்கணும். For limiting condition வந்து நம்ம என்ன எடுக்கிறோம், ஈக்குவேட்டர் எடுக்கிறோம். இதே தான் நம்ம ப்ரீவியஸும் பார்த்துருப்போம். ஃபர்ஸ்ட் கேஸ்ல என்ன பார்த்துருப்போம், ஃபர்ஸ்ட் தியரியில சிக்மா 1 less than or equal to சிக்மா yield. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் தியரியில. ஸோ ஃபர்ஸ்ட் தியரிய அப்படி நம்ம அதையும் சேர்த்து சொல்றோம் அப்படின்னா கம்பேர் பண்ணிக்கிறதுக்காக. ஸோ நெக்ஸ்ட் வந்து மேக்ஸிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெயின் தியரி என்ன படிச்சிருக்கீங்க, ஸோ சிக்மா 1 மைனஸ் மியூ சிக்மா 2 ஸோ லெஸ் than or equal to ஸோ சிக்மா yield. ஸோ இது வந்து செகண்ட் தியரி. ஸோ அதே மாதிரி இந்த தியரிக்கு இந்த மாதிரி சொல்லும். ஓகே, இதுக்காக இப்ப இங்க பாருங்க என்னென்ன பாசிபிலிட்டி இருக்கு, ஃபர்ஸ்ட் இந்த இதுல இது மேக்ஸிமமா இருக்கலாம், இது மேக்ஸிமமா இருக்கலாம், இது வந்து உங்களுக்கு மேக்ஸிமமா இருக்கு. அப்ப நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா, ஸோ சிக்மா 1 மைனஸ் சிக்மா 2 டிவைட் பை 2 நம்மளுக்கு என்னவா இருக்கலாம், ஸோ லெஸ் தென் ஸோ சிக்மா ஈல்டு ஸோ டிவைட் பை 2 இருக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸோ சிக்மா 2 டிவைட் பை 2 வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு சிக்மா ஸோ ஈல்டு டிவைட் பை ஸோ 2 இருக்கலாம். இல்லை சிக்மா 1 டிவைட் பை 2 ஸோ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஸோ சிக்மா ஈல்டு டிவைட் பை ஸோ 2 இருக்கலாம். ஓகே, இது வந்து ஃபார் டென்ஷனுக்கு. ஃபார் கம்ப்ரஷனுக்கு என்ன வரும், கம்ப்ரஷனுக்கு சிக்மா 1 மைனஸ் சிக்மா 2 ஸோ டிவைட் பை 2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மைனஸ் ஸோ சிக்மா ஈல்டு டிவைட் பை ஸோ 2. ஸோ சிக்மா 2 டிவைட் பை 2 ஸோ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு
minus sigma yield divided by 2. So sigma 1 divided by 2 so less than or equal to minus sigma yield divided by 2. இங்க ஒண்ணுமே பண்ணல நம்மளுக்கு என்னது. ஸோ இது வந்து ஆக்சுவல் லோடு நம்மள இன்டியூஸ் ஆகிற சேஃப்னஸ் வந்து நம்மளுக்கு ஸோ யூனிஆக்சல் லோடிங்னால வர ஸோ சேஃப்னஸோட நம்மளுக்கு என்ன வரும், கம்மியா இருக்கும். அப்ப என்னென்ன பாசிபிலிட்டி இருக்கு, ஃபர்ஸ்ட் டென்ஷன் எடுத்துக்கணும். இது மேக்ஸிமமா இருக்கலாமா? ஸோ மேபி சிக்மா 1 மைனஸ் சிக்மா 2 டிவைட் பை 2 வந்து மேக்ஸிமமா இருக்கலாம். அப்ப அந்த இது மேக்ஸிமம் வந்துச்சு அப்படின்னா இதை விட நம்மளுக்கு என்ன வரணும், கம்மியா இருக்கணும். இல்ல சிக்மா 2 டிவைட் பை 2 வந்து நம்மளுக்கு மேக்ஸிமம் இருந்துச்சு அப்படின்னா அதை விட கம்மியா இருக்கும். இல்ல சிக்மா 1 டிவைட் பை 2 வந்து மேக்ஸிமம் இருந்துச்சு அப்படின்னா அந்த சிக்மா ஏ டிவைட் பை 2 விட கம்மியா இருக்கும். இது வந்து ஃபார் டென்ஷனுக்கு. இங்க வந்து ஃபார் கம்ப்ரஷன் அதே மாதிரியே இருக்கா நம்மளுக்கு. ஃபர்ஸ்ட் இதுல வந்து நம்ம என்ன பண்ணுவோம், சிக்மா 1 லெஸ் than or equal to சிக்மா ஈல்டு, சிக்மா 2 லெஸ் than or equal to சிக்மா டென்ஷனுக்கு. கம்ப்ரஷனுக்கு என்ன பண்ணுவோம், ஸோ சிக்மா 1 லெஸ் than or equal to மைனஸ் சிக்மா ஈல்டு, சிக்மா 2 லெஸ் than or equal to மைனஸ் சிக்மா ஈல்டுன்னு பார்ப்போம். அதே மாதிரி தான் இங்கே. எப்படி சொல்றீங்க பெருசா இருக்கு? அப்படி பெருசா இருக்கக்கூடாதுங்க. அதுதான் சொல்றேன்ல, இங்க ஒரு வேல்யூ வருதுன்னு வச்சுக்கோங்க, இதோட வேல்யூ வந்து 250 வருது அப்படின்னா இங்க வர ஸ்டேட்டஸோட வேல்யூ வந்து அந்த 250 விட கம்மியா இருக்கும். அதை விட அதிகமாயிடுச்சு அது வந்து நம்மளுக்கு என்ன ஆகும், அதை விட இங்க கால்குலேட் பண்ற சிஎஸ்எஸ் வந்து அதை விட அதிகமாயிடுச்சு அப்படின்னு உங்களுக்கு ஃபெயிலியர் அக்கர் ஆகும். ஃபெயிலியர் அக்கர் ஆகக்கூடாதுன்னா நம்மளுக்கு ஃபார் நோ ஃபெயிலியருக்கு வந்து அதை விட கம்மியா இருக்கும். அப்ப டிஃபரெண்ட் பாசிபிலிட்டிஸ் வந்து நமக்கு எடுத்துருவோம். ஓகே, இப்ப நம்ம பாக்குறது எல்லாமே டக்டைல் மெட்டீரியலுக்கு தான் பாக்குறோம். ஃபார் பிரிட்டில் மெட்டீரியல் இருந்துச்சுன்னா இந்த இடத்துல என்ன வந்துடும், ஃபார் பிரிட்டில் மெட்டீரியல் இருந்துச்சு அப்படின்னா இங்க என்ன வரும், அல்டிமேட் நம்ம எடுத்து டெரைவ் பண்றது எல்லாமே டக்டைல் மெட்டீரியல் தான். சப்போஸ் கொஸ்டின்ல வந்து அது வந்து நம்மளுக்கு பிரிட்டில் மெட்டீரியல் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஸோ நீங்க அல்டிமேட் ஸ்ட்ரெஸ் வந்து எடுத்துக்கணும். இதுல இந்த 2 இதெல்லாம் கேன்சல் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்க 2 இதெல்லாம் கேன்சல் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்க, அப்போ உங்களுக்கு எத்தனை ஈக்குவேஷன் வரும், ஸோ சிக்மா 1 மைனஸ் சிக்மா 2 என்ன இருக்கும், ஸோ சிக்மா 1 மைனஸ் சிக்மா 2 ஸோ லெஸ் than or equal to ஸோ சிக்மா yield, ஸோ சிக்மா 2 ஸோ லெஸ் than or equal to ஸோ சிக்மா yield, ஸோ சிக்மா 1 ஸோ லெஸ் than or equal to சிக்மா yield. ஃபார் டென்ஷனுக்கு கம்ப்ரஷனுக்கு ஸோ சிக்மா 1 மைனஸ் சிக்மா 2 ஸோ லெஸ் than or equal to மைனஸ் ஸோ சிக்மா yield, ஸோ சிக்மா 2 ஸோ லெஸ் than or equal to மைனஸ் சிக்மா yield, ஸோ சிக்மா 1 less than or equal to minus sigma yield. Okay. இங்க பாருங்க, இந்த எக்ஸாம்பிள் வந்து இப்ப இது வந்து நம்மளுக்கு எந்த மாதிரி இருக்கு, சப்போஸ் எக்ஸாம்பிள் எக்ஸ் மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 100 வச்சுக்கோங்க, என்ன வரும், இது அந்த ஃபார்மெட்ல தானே இருக்கு, எக்ஸ் ஒய். ஸோ இது வந்து சிக்மா yield வந்து ஃபார் எக்ஸாம்பிள் கான்ஸ்டன்ட். அப்ப இது 1 ஸோ இது 1, அப்ப இது வந்து நமக்கு ஸ்ட்ரைட். ஸோ இதுவும் நம்மளுக்கு என்ன வரும், ஸ்ட்ரைட் லைன். ஃபர்ஸ்ட் தியரிலே பார்த்தோமா சிக்மா 1 லெஸ் than or equal to சிக்மா yield அப்படின்னா ஸ்ட்ரைட் லைன். அப்ப மொத்தம் எத்தனை ஸ்ட்ரைட் லைன் வரும் நம்மளுக்கு, ஸோ 6 ஸ்ட்ரைட் லைன் வந்து வரும் நம்மளுக்கு. அப்ப இதுல இருந்து என்ன நோட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா, ஸோ மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் தியரி இஸ் பவுண்டட் பை மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் தியரி, மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் தியரி is bounded by maximum shear stress theory is bounded by so 6 straight lines. Maximum shear stress theory is bounded by so 6 straight lines. So இதை வச்சு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஸோ டயக்ராம் ட்ரா பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கு என்ன வந்து மேக்ஸிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் தியரிக்கு ஸோ ஸ்கொயர். ஸோ செகண்ட் ஒன் வந்து நம்மளுக்கு என்னது மேக்ஸிமம் பிரின்சிபல் ஸோ ஸ்ட்ரெயின் தியரிக்கு வந்து நம்மளுக்கு ராம்பஸ். அதே மாதிரி இந்த தியரிக்கு நம்ம என்ன பண்ணணும், ஸோ டயக்ராம் வந்து ட்ரா பண்ணணும். இதெல்லாம் நோட் பண்ணிட்டீங்களா, இதெல்லாம் நோட் பண்ணி வச்சேன்.
நோட் பண்ணிச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து இதுக்கான டயக்ராம் வந்து நம்ம டிரா பண்ணணும். எப்படி டிரா பண்றது அப்படின்னு பாருங்க. இது வந்து சிக்மா 1, இது வந்து சிக்மா 2, இது வந்து சிக்மா 1, இது வந்து நம்மளுக்கு சிக்மா 4. இங்க பாருங்க, இதெல்லாம் ஈஸியா டிரா பண்ணிடலாமா? இப்ப சிக்மா 1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு சிக்மா ஈல்ட் அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஃபார்மெட்ல இருக்கு? ஃபர்ஸ்ட் டிரா பண்ணலாம். ஸோ லிமிட்டிங் கண்டிஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, சிக்மா 1 இஸ் ஈக்குவல் டு சிக்மா ஈல்டு. அப்ப நம்மளுக்கு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட்னா நம்மளுக்கு எப்படி ஒரு லைன் இந்த மாதிரி வரும். எக்ஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். இது வந்து நமக்கு என்ன அப்படின்னா சிக்மா ஈல்டு. இது வந்து நம்மளுக்கு என்ன டினோட் பண்ணுது அப்படின்னா சிக்மா 1 இஸ் ஈக்குவல் டு சிக்மா 1 இஸ் ஈக்குவல் டு சிக்மா ஈல்டு. பட் லெஸ் தென் ஆர் அப்படின்றப்ப நம்மளுடைய பாயிண்ட்ஸ் வந்து இதோட கம்மியா இருக்கு. இது டிரா பண்ணியாச்சு. இப்ப இது டிரா பண்ணுங்க. சிக்மா 1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மைனஸ் சிக்மா ஈல்டுனா நமக்கு எந்த சைடு வரும்? இந்த சைடு. இது வந்து நமக்கு என்ன அப்படின்னா சிக்மா 1 லிமிட்டிங் கண்டிஷனுக்கு வந்து மைனஸ் சிக்மா ஈல்டு. இந்த ரெண்டு லைன் டிரா பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் சிக்மா 2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு சிக்மா ஈல்டுனா லிமிட்டிங் கண்டிஷனுக்கு என்ன வரும்? ஃபார் லிமிட்டிங் கண்டிஷன். லிமிட்டிங் கண்டிஷன் வந்து இது மாதிரி எடுத்துக்கலாம். இது மாதிரி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இது என்ன வரும்? சிக்மா 2 இஸ் ஈக்குவல் டு சிக்மா ஈல்டு அப்படின்னு வரும். இப்போ இது டிரா பண்ணியாச்சு. அதே இது மைனஸ்க்கு என்ன வரும்? சிக்மா 2 மைனஸ் சிக்மா ஈல்டு அப்படின்றப்ப இந்த மாதிரி வருதான். இது வந்து நமக்கு எந்த ஷேப் வருது? எந்த ஷேப் வருது? என்ன ஷேப் வருது நம்மளுக்கு? ஸ்கொயர். ஸ்கொயர் ஷேப் வந்து வருது. இப்போ நீங்க 4 ரீஜனையும் டிரா பண்ணிருக்கீங்க. இங்க போடணும் சிக்மா 2 மைனஸ் சிக்மா ஈல்டு. இது மைனஸ் சிக்மா 2 மைனஸ் சிக்மா. எது மைனஸ் வரலாம்னு தெரியும்? ஆமா, எக்ஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் வந்து இல்ல ஜென்ரலா எழுதி காமிச்சிருக்கேன். இந்த ஈக்குவேஷன் இங்கே இருக்குங்க, அதை நான் எழுதி காமிச்சிருக்கேன். இது வந்து இங்கே வரும். சிக்மா 1 ஈக்குவல் டு சிக்மா ஈல்டு எக்ஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் அந்த சைடு வரும். நான் ஜஸ்ட் இதை வந்து லிமிட்டிங் கண்டிஷனுக்கு எழுதி காமிச்சிருக்கேன். இதை வந்து நான் இங்கே எழுதிருக்கேன், சிக்மா 1 மைனஸ் சிக்மா ஈல்டு. ரைட்டா? இங்க பாருங்க, இப்ப இங்க இதெல்லாம் டிரா பண்ணியாச்சு. நம்ம இப்ப எது டிரா பண்ணல? சிக்மா 1 மைனஸ் சிக்மா 2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு சிக்மா ஈல்டு. லிமிட்டிங் கண்டிஷனுக்கு என்ன வரும்? சிக்மா 1 மைனஸ் சிக்மா 2 இஸ் ஈக்குவல் டு சிக்மா ஈல்டு அப்படின்னு வரும். சிக்மா 1 மைனஸ் சிக்மா 2 சிக்மா 1 மைனஸ் சிக்மா 2 இஸ் ஈக்குவல் டு சிக்மா ஈல்டு வரும். இப்போ சிக்மா 1 இஸ் ஈக்குவல் டு 0 போட்டேன்னு வச்சுக்கோங்க, சிக்மா 2 உடைய வேல்யூ என்ன வரும்? மைனஸ் சிக்மா ஈல்டுன்னு வரும். அப்போ இதுல இருந்து ஒரு பாயிண்ட் கிடைக்குதா? என்ன பாயிண்ட்? 0, மைனஸ் சிக்மா ஈல்டு அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? இதுலயே வந்து சிக்மா 2 இஸ் ஈக்குவல் டு 0 சப்ஸ்டிட் பண்ணி வச்சுக்கோங்க, சிக்மா 1 இஸ் ஈக்குவல் டு சிக்மா ஈல்டுன்னு கிடைக்கும். அப்போ இதுல இருந்து என்ன பாயிண்ட் கிடைக்கும்? சிக்மா ஈல்டு 0. இப்போ இது ஒரு பாயிண்ட், இது ஒரு பாயிண்ட். இந்த ஈக்குவேஷன் இதெல்லாம் நம்மளுக்கு டைரக்டா லைன் டிரா பண்ணிடலாம். பட் இது சிக்மா 1 மைனஸ் சிக்மா 2 எக்ஸ் மைனஸ் ஒய் ஃபார்மெட்ல இருக்கிறதுனால நம்ம இந்த பாயிண்ட்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி இதுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. சிக்மா 1 மைனஸ் சிக்மா 2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மைனஸ் சிக்மா ஈல்டுன்னு வச்சுக்கோங்க. இப்போ சிக்மா 1 இஸ் ஈக்குவல் டு 0 சப்ஸ்டிட் பண்ணீங்க அப்படின்னா சிக்மா 2 உடைய வேல்யூ என்ன வரும்? லிமிட்டிங் கண்டிஷன் எடுத்துக்கங்க, சிக்மா 1 மைனஸ் சிக்மா 2 இஸ் ஈக்குவல் டு
ஸோ மைனஸ் சிக்மா yield இந்த ஈக்குவேஷன் தான் சப்ஸ்டிட் பண்ணோம். இப்போ சிக்மா 1 0 அப்படின்னா மைனஸ் சிக்மா 2 இஸ் ஈக்குவல் டு சிக்மா yield. அப்போ இதுவும் கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா சிக்மா 2 உடைய வேல்யூ வந்து சிக்மா yield. அப்போ என்ன வரும் 0 கமா சிக்மா yield வந்து ஒரு பாயிண்ட். நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து சிக்மா 2 இஸ் ஈக்குவல் டு 0 இங்கே சப்ஸ்டிட் பண்ணீங்க அப்படின்னா சிக்மா 1 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் சிக்மா yield. பாயிண்ட் வந்து மைனஸ் சிக்மா yield மைனஸ் சிக்மா yield கமா 0 அப்படின்னு. ஓகே, இந்த பாயிண்ட் எல்லாம் லொக்கேட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இதை லொக்கேட் பண்ணுங்க. 0 கமா மைனஸ் சிக்மா yield என்ன வரும்? 0னா எக்ஸ்ல 0, மைனஸ் சிக்மா yieldனா என்ன? மைனஸ் சிக்மா yieldனா இந்த பாயிண்ட். அப்ப இந்த பாயிண்ட் வந்து 0 கமா மைனஸ் சிக்மா yield. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இதை லொக்கேட் பண்ணுங்க. இப்போ சிக்மா yield கமா 0 என்ன? இங்க பாருங்க தெரியுதா? இந்த பாயிண்ட் நான் லொக்கேட் பண்றேன். இந்த பாயிண்ட் என்ன? 0 கமா மைனஸ் சிக்மா yield. இப்போ எக்ஸ் 0, ஒய்ல வந்து நமக்கு அது மைனஸ் சிக்மா yield. அப்போ 0 கமா மைனஸ் சிக்மா yield. நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து நமக்கு எங்க வரும்? ஸோ சிக்மா yield கமா 0. எக்ஸோட வேல்யூ வந்து சிக்மா yield, ஒய்யோட வேல்யூ வந்து 0. அப்போ சிக்மா yield கமா 0. அப்போ இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணுங்க. இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணீங்க இந்த மாதிரி வரும். ஓகே, இது ரெண்டும் கனெக்ட் பண்ணீங்க இந்த மாதிரி வரும். அப்போ வர இது வந்து நம்மளுக்கு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னா எல்லா பாயிண்ட்ஸும் நம்மளுக்கு எங்க இருக்கணும்? இதுக்குள்ள இருக்கணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இப்போ இந்த இது ட்ரா பண்ணிட்டீங்களா? அதே மாதிரி இந்த பாயிண்ட் என்ன வருதுன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் இது வந்து 0 கமா சிக்மா yield. இப்போ 0னா எது? எக்ஸ் 0, ஒய் வந்து சிக்மா yield. அப்போ இது வந்து 0 கமா சிக்மா yield. நெக்ஸ்ட் வந்து நமக்கு என்னது? மைனஸ் சிக்மா yield, மைனஸ் சிக்மா yield கமா 0. இது வந்து நமக்கு என்னது? மைனஸ் சிக்மா yield கமா 0. ஸோ அப்போ இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணீங்கன்னா என்ன வருது? இது ரெண்டு கனெக்ட் பண்ணீங்கன்னா ஸோ வர பாயிண்ட்ஸ் வந்து இது வந்து நம்மளுக்கு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு. ஸோ இது வந்து நம்மளுக்கு என்ன ஈக்குவேஷன்? லிமிட்டிங் கண்டிஷன் வந்து சிக்மா 1 மைனஸ் சிக்மா 2 இஸ் ஈக்குவல் டு சிக்மா yield. ஸோ இந்த ஈக்குவேஷன் வந்து சிக்மா 1 மைனஸ் சிக்மா 2 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் சிக்மா yield. ஓகே, அப்ப இப்ப நம்மளுக்கு எந்தெந்த ரீஜன் பவுண்ட் ஆகுது இதெல்லாம் நம்மளுக்கு முன்னாடி வந்துச்சு. பட் இதுக்கு லெஸ் தென் ஆர் இருக்கப்ப இது இது வந்து நமக்கு என்னது? உங்களுக்கு பவுண்டரி ரீஜனுக்குள்ள வராது. அதே மாதிரி இந்த ரீஜன் வராது. இதெல்லாம் வருமா? இதெல்லாம் வரும். இப்போ நம்மளுக்கு எந்த மாதிரி வரும் அப்படின்னா ஓகே, புரியுது. ட்ரெஸ்கா தியரி. இந்த மாதிரி ஷேப் வந்து வரும். இது வந்து நம்மளுக்கு என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஸோ இர்ரெகுலர் ஹெக்ஸாகனல். இது வந்து நம்மளுக்கு இர்ரெகுலர் இர்ரெகுலர் ஹெக்ஸாகன். ஸோ ஹெக்ஸாகன்னா 6 சைடு இருக்கும். இர்ரெகுலர் அப்படின்னு ஏன் சொல்றோம் அப்படின்னா இது எல்லாமே சேம் சைஸா இருக்காது. எல்லாமே சேம் சைஸா இருக்காது. சப்போஸ் இது நான் ஒன்னு எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கேன். இந்த சைஸ் 1, இது வந்து நமக்கு 2, 1, 2, 1, 2, 3, 4, 5, இது வந்து 6. நோட் பண்ணி வச்சேன். இது வந்து இர்ரெகுலர் ஹெக்ஸாகன் அப்படின்னா இந்த 1, 2, 4, 5 இருக்குல்ல இந்த சைஸ்லாம் நம்மளுக்கு என்ன? ஸ்கொயர்ல வந்து நமக்கு எல்லா சைடு என்னவா இருக்கும்? இதோடைய வேல்யூ என்ன? சிக்மா yield. இதோடைய வேல்யூ என்ன? இதோடைய வேல்யூ வந்து சிக்மா yield. இதோடைய வேல்யூ என்ன? சிக்மா yield.
புரியுதா? இதோடைய வேல்யூ சிக்மா ஈல்டு. நெக்ஸ்ட் இதோடைய வேல்யூ வந்து சிக்மா ஈல்டு. இதோடைய வேல்யூ சிக்மா ஈல்டு. அப்ப இந்த இதோடைய வேல்யூ நம்மளுக்கு என்ன வரும்? இதோடைய வேல்யூ சிக்மா ஈல்டு. அதே மாதிரிதான் இதோடைய வேல்யூ சிக்மா ஈல்டு. இப்ப நம்மளுக்கு எது இது 1 2 4 5 அதோட டிஸ்டன்ஸ் என்ன வருது? சிக்மா ஈல்டு சிக்மா ஈல்டு சிக்மா ஈல்டு சிக்மா ஈல்டு. அப்ப அது 4 சைஸும் நம்மளுக்கு என்ன இருக்கும்? சேமா இருக்கும். பட் இது வந்து இது வந்து நம்மளுக்கு என்னது? சேம் கிடையாது, இது இன்க்ளைண்டா இருக்கு. ஓகேவா? அப்ப 3 and 6 வந்து நம்மளுக்கு சேம் சைஸ் கிடையாது, அது வந்து டிஃபரன்ட் சைஸா இருக்கு. அதனாலதான் இதுக்கு பேர் வந்து இர்ரெகுலர் ஹெக்ஸாகன் அப்படின்னு சொல்றோம். ஸோ ரெகுலர் ஹெக்ஸாகன் அப்படின்னா, ஸோ ஹெக்ஸாகன்னா மொத்தம் எத்தனை சைடு இருக்கும்? நம்மளுக்கு 6 சைடுமே நம்மளுக்கு ஈக்குவலா இருக்கும். பட் இதுல எத்தனை சைடு ஈக்குவலா இருக்கு? ஒன்லி 4 சைடு தான் ஈக்குவலா இருக்கு, 2 வந்து நாட் ஈக்குவலா இருக்கனால இதுக்கு பேர் வந்து நம்மளுக்கு இர்ரெகுலர் ஹெக்ஸாகன். இது 1 மார்க்ல கேட்பாங்க. ஸோ ரெகுலர் ஹெக்ஸாகனலா இர்ரெகுலர் ஹெக்ஸாகனலா அப்படின்னா இர்ரெகுலர் ஹெக்ஸாகனல். ஸோ இது நோட் பண்ணுங்க. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இது நீங்க கொஞ்சம் ஸ்கொயர் கரெக்டா போட்டுங்க, இந்த சைஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டேன் நான், அது நீங்க கரெக்டா. நோட் பண்ணிச்சேன். இப்ப ஸோ இதுல இருந்து ஒரு சின்ன கொஸ்டின்ஸ் கேட்கறேன், நீங்க ஆன்சர் பண்ணுங்க. நோட் பண்ணிச்சேன். அக்கார்டிங் டு மேக்ஸிமம் shear stress theory, according according to maximum shear stress theory, according to maximum shear stress theory, safest region is bounded by, so safest region is bounded, so safest region so is bounded by, so option A, so regular hexagon, so regular hexagon, option B, so square, so option C, so rhombus, option D, so none. என்ன ஆப்ஷன் வரும்? According to maximum shear stress theory, the safest region is bounded by, என்ன ஆப்ஷன்? According to maximum shear stress theory, எதுவுமே வராது. இப்போ ஆப்ஷன் இ வந்து irregular ஹெக்ஸாகன் அப்படின்னு கொடுத்தாங்க அப்படின்னா இதுதான் கரெக்ட் ஆன்சர். ஓகே, இ வந்து irregular ஹெக்ஸாகன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அது வந்து கரெக்ட். இது நோட் பண்ணுங்க, இது நோட் பண்ணுங்க. இந்த சைடில் உள்ள நோட் பண்ணுங்க. இது வந்து நம்மளுக்கு என்னது? என்ன சேஃபஸ்ட் ரீஜன் அக்கார்டிங் டு மேக்ஸிமம். ஸோ அக்கார்டிங் டு மேக்ஸிமம் shear stress தியரி வந்து சேஃபஸ்ட் ரீஜன் வந்து நம்மளுக்கு என்னது? irregular hexagon. ஸோ இதை நோட் பண்ணுங்க. So this safest region, this safest region is irregular hexagon. Irregular hexagon. So because all sides are not equal. All sides are not equal. So 1, 2, 3, 4 sides are equal. So 5 and 6 sides are not equal.
பவுண்டட் பை. ஸோ BO UNDED, bounded by. According to maximum safest theory, so safest region is bounded by so irregular hexagon. அப்ப இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் ரெண்டு தியரி வந்து நம்மளுக்கு சிஎஸ்எஸ் பத்தி ஏதாவது அதுல டாக் பண்ணோமா, ஃபைனலா தான் செக் பண்ணோம். பட் இந்த தியரி எதை பத்தி செக் பண்ணுது, ஸோ சிஎஸ்எஸ் தியரியை பத்தி செக் பண்ணுது. ஸோ அதனால இது வந்து நமக்கு இது வந்து இட் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் என்ன மெட்டீரியல் யூஸ்ஃபுல் நம்மளுக்கு, ஒரு டக்டைல் மெட்டீரியல் வந்து. இப்போ வந்து நீ எங்க பாருங்க, நீ வந்து என்ன லோடிங் கண்டிஷனுக்கு செக் பண்ணீங்க, அதாவது ஒரு மெம்பர்ல நம்மளுக்கு வந்து சிக்மா எக்ஸ் சிக்மா ஒய் டவு எக்ஸ் ஒய் அந்த மாதிரி லோடிங் கண்டிஷனுக்கு வந்து மேக்ஸிமம் சீக்வன்ஸ் வந்து செக் பண்ணுங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஸோ லாஸ்டா என்ன செக் பண்ணுவோம், ஸோ டார்க் அப்ளை ஆகும்போது ஸோ சிஎஸ்எஸ் என்ன இன்டியூஸ் ஆகுது, அந்த சிஎஸ்எஸ்எஸ்க்கு வந்துட்டு இந்த தியரி அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ண பிறகு சேஃபா இல்லையா அப்படின்றத நம்ம செக் பண்ணணும். ஓகே, நீங்க அதுலயே பாத்துட்டீங்க. ஸோ அதுலயே பார்த்து என்ன ஒரு கண்டிஷன் வருது நமக்கு, டவு மேக்ஸோட வேல்யூ என்ன வருது, டவு மேக்ஸோட வேல்யூ வந்து ஃபைனலா என்ன வருது, டவு மேக்ஸோட வேல்யூ வந்து என்ன வருது நம்மளுக்கு, ஸோ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0.5 சிக்மா ஈல்டு. டவு மேக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு என்ன வருது, சிக்மா ஈல்டு டிவைட் பை 2 நிமிட்ஸ். ஸோ 1 டிவைட் பை 2னா 0.5. ஸோ இது வந்து நம்மளுக்கு என்ன அப்படின்னா அக்கார்டிங் டு திஸ் தியரி டைரக்டா கிடைச்சிச்சு. ஓகேவா, ஸோ அக்கார்டிங் டு பிராக்டிக்கல் வந்து நம்மளுக்கு என்னது, அக்கார்டிங் டு பிராக்டிக்கல் வந்து நமக்கு என்னது, ஸோ பிராக்டிக்கல்ல வந்து ஸோ டவு மேக்ஸோட வேல்யூ வந்து 0.577 சிக்மா ஈல்டு. ஓகே, அப்ப இந்த ரெண்டுல எது சேஃப் நம்மளுக்கு, இந்த தியரி என்ன சொல்லுது அப்படின்னா இன்டியூஸ் ஆகிற சேஃப்ஸ் வந்து 0.5 சிக்மா ஈல்டோட கம்மியா இருக்கும்னு சொல்லுது. பட் இது வந்து பிராக்டிக்கல், இது வந்து பிராக்டிக்கல், இது வந்து நம்மளுக்கு அக்கார்டிங் டு மேக்ஸிமம் shear stress theory, shear stress theory. இது ரெண்டுல எது சேஃப் நம்மளுக்கு, 0.5 சிக்மா ஈல்டோட கம்மியா இருக்கணும் அப்படின்னா இதுதான் சேஃப். புரியுதா இல்ல, எக்ஸாம்பிள் ஏதாவது எடுத்து சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு என்ன வரும், மேக்ஸிமம் இல்ல இந்த தியரினா இந்த தியரி தான் அக்கார்டிங் டு மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் தியரினா இதுதான் ட்ரெஸ்கா தியரி ஆர் கெசட் தியரி, இந்த தியரி தான் நான் பார்த்துட்டு இருக்கோம். நீங்க அதுல நல்லா இதுல வந்து கம்பாரிசன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கம்பாரிசன் நீங்க படிக்க மாட்டோம். இப்போ லாஸ்டா இதை நம்ம படிச்சு முடிச்சோடனே அங்க என்ன பார்த்தோம், ஒரு டார்சன் கேஸ் எடுத்துக்கிட்டீங்க. டார்சன் கேஸ் எடுத்துட்டு அதுல என்ன பண்ணுவோம், மோர் சர்க்கிள் டிரா பண்ணுங்க. மோர் சர்க்கிள் டிரா பண்ணீங்க அப்படின்னா ஸோ சிக்மா ஒன்னோடைய வேல்யூ வந்து நமக்கு எதுக்கு ஈக்குவலா இருக்கும், ஸோ சிக்மா ஒன்னோடைய வேல்யூ வந்து ஸோ டவு மேக்ஸ் ஈக்குவலா இருக்கும். அப்ப டவு மேக்ஸ் வந்து நம்மளுக்கு என்னன்னா சிக்மா ஒன் இஸ் ஈக்குவல் டு டவு மேக்ஸ் ஃபர்ஸ்ட் கேஸ். ரெண்டாவது கேஸ்ல வந்து நம்மளுக்கு என்ன வரும், ஸோ நீங்க மோர் சர்க்கிள்லாம் டிரா பண்ண பிறகு அங்கேயும் சிக்மா ஒன் இஸ் ஈக்குவல் டு டவு மேக்ஸ் தான் வரும். அதை வந்து நீங்க எதுக்கு கன்வெர்ட் பண்ணணும், அந்த தியரிக்கு கரஸ்பாண்டிங்கா கன்வெர்ட் பண்ணணும். அப்ப அந்த தியரி என்ன சொல்லும், செகண்ட் தியரி சிக்மா ஒன் மைனஸ் மியூ சிக்மா டூ லெஸ் ஆர் ஈக்குவல் டு சிக்மா ஈல்டுன்னு சொல்லும். அதை நீங்க கொண்டு வரணும். அப்ப கொண்டு வந்தீங்க அப்படின்னா சிக்மா ஒன்னுக்கு மேல என்ன பண்ணுவீங்க, சிஎஸ் டெஸ்டும் சப்ஸ்டிட் பண்ணுவீங்க. அப்ப சிஎஸ் டெஸ்டும் சப்ஸ்டிட் பண்ணீங்க அப்படின்னா அங்க என்ன வரும், அங்க இண்டியூஸ் ஆகிற டவு மேக்ஸ் வந்து சிக்மா ஈல்டு டிவைட் 1 பிளஸ் மியூவோட என்னவா இருக்கணும், ஸோ கம்மியா இருக்கணும். அது புரியுதுல, அது வந்து நம்மளுக்கு அக்கார்டிங் டு தியரி. ஃபர்ஸ்ட் தியரியில வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஸோ சிக்மா ஒன் ஈக்குவல் டு டவு மேக்ஸ் அப்படின்னா நம்மளுக்கு என்னவா இருக்கும், இந்த சிக்மா ஒன்னை விட நம்மளுக்கு கம்மியா இருந்தா போதும் அப்படிங்கிற மாதிரி வரும். ரெண்டாவது வந்து நம்மளுக்கு இண்டியூஸ் ஆகிற டவு மேக்ஸ் வந்து சிக்மா ஈல்டு 1 பிளஸ் மியூவோட கம்மியா இருக்கணும் அப்படின்னு சொல்லுது. இப்போ தேர்ட் தியரியும் அது மாதிரி தான் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அதுல நமக்கு டேரக்டாவே அந்த இது நமக்கு கிடைச்சிருதுல, தேர்ட் இதுல டவு மேக்ஸ்க்கான ஈக்குவேஷன் கிடைச்சிருது. என்ன கிடைக்குது, 0.5 சிக்மா ஈல்டுன்னு கிடைக்குது. அப்ப இது வந்து பிராக்டிக்கல், இது வந்து அக்கார்டிங் டு திஸ் தியரியே சொல்லுது. அப்ப எக்ஸாம்பிள் வந்து நீங்க சிக்மா ஈல்டுடைய வேல்யூ வந்து ஒரு 350 எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த தியரிக்கு அக்கார்டிங்கா என்ன வரும், டவு மேக்ஸோடைய வேல்யூ வந்து 350 அப்படின்னா நமக்கு என்ன வரும், 350 எனக்கு 0.5 இன்டூ 350 என்ன வரும்,
175. ஸோ டவு மேக்ஸோட வேல்யூ வந்து 175. அதாவது 175க்கு கம்மியா இருந்தா ஓகே. ஓகேவா? ஸோ இந்த தியரி இது வந்து அக்கார்டிங் டு தியரி. இது என்ன சொல்லுது ப்ராக்டிக்கல். ஸோ டவு மேக்ஸோடைய வேல்யூ வந்து 0.577 இன்ட்டு சிக்மா ஈல்ட மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா 0.577. ஸோ சிக்மா ஈல்ட வந்து மல்டிப்ளை பண்ணினா என்ன வரும் உங்களுக்கு? ஸோ டவு மேக்ஸோடைய வேல்யூ வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 200 அப்படின்னு வரும். இது அக்கார்டிங் டு ப்ராக்டிக்கல். அப்போ இந்த ரெண்டுல 200 கம்மியா இருந்தா போதும் அப்படின்னு சொல்றது வந்து யாரு ப்ராக்டிக்கல். இது வந்து நம்மளுக்கு என்ன சொல்லுவோம் தியரி 175. இப்போ நம்மளுக்கு எக்ஸாம்பிளுக்கு வந்து என்னன்னா ஒரு மெம்பர்ல டவு மேக்ஸோட வேல்யூ வந்து 200 இன்க்ரீஸ் ஆகுது. 200 இன்க்ரீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இல்லை 180 வச்சுக்கோங்க. 180 இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா இந்த தியரி அக்செப்ட் பண்ணுவான். இந்த தியரி என்ன செய்யணும்னா 175 கீழே இருந்தாலும் அக்செப்டபிள். அப்ப அக்கார்டிங் டு ப்ராக்டிக்கல் வந்து நமக்கு என்னது 200க்கு கீழே இருந்தாலும் அக்செப்டபிள். அப்ப அக்கார்டிங் டு ப்ராக்டிக்கல் வந்து நீங்க அக்செப்ட் பண்ணிடுவீங்க. அக்கார்டிங் டு தியரி வந்து என்ன பண்ண மாட்டோம், அக்செப்ட் பண்ண மாட்டோம். இது ப்ராக்டிக்கலை விட என்னது ப்ராக்டிக்கல் விட நம்மளுக்கு கம்மியா இருக்கிறதுனால சேஃப் அதிகம். 180 இது என்ன பண்ண மாட்டேங்குது, அக்செப்ட் பண்ண மாட்டேங்குது. ஸோ சேஃப்டி வந்து நம்மளுக்கு அதிகம். அப்ப இந்த தியரி வந்து நம்மளுக்கு என்னது பியர் ஸ்ட்ரெஸஸ்க்கு வந்து நம்மளுக்கு என்னது ப்ராக்டிக்கலை விட மோர் சேஃப்டியா வந்து நம்மளுக்கு ரிசல்ட் கொடுக்குது. இப்போ இந்த தியரி வந்து எதுக்கு சூட்டபிள், நம்மளுக்கு எந்த மெட்டீரியலுக்கு சூட்டபிள்? ஃபார் டக்டைல் மெட்டீரியலுக்கு வந்து சூட்டபிள். இது புரியுதா என்ன சொல்றேன்னு? புரியுதா இல்லை? இங்க பாருங்க, அந்த இது வந்து ஒவ்வொரு இதுக்குமே நம்ம ஃபைனலா டேபிள் இருக்காம ஒர்க் பண்ணுவோம். இப்போ வந்து லாஸ்ட் இதுல வந்து டவு மேக்ஸ்க்கு என்ன ஃபார்முலா வந்துச்சு, டார்ஷன் அப்ளை ஆகும்போது சிக்மா ஈல்டு டிவைட் 1 + மியூ. ஃபர்ஸ்ட் கேஸ்க்கு வந்து சிக்மா 1 இஸ் ஈக்குவல் டு என்ன வந்துச்சு, சிக்மா 1 இஸ் ஈக்குவல் டு சிக்மா 1 இஸ் ஈக்குவல் டு டவு மேக்ஸ். அப்ப டவு மேக்ஸ் இஸ் ஈக்குவல் டு அங்க என்ன வரும், டவு மேக்ஸ் லெஸ் தான் ஈக்குவல் டு சிக்மா ஈல்டுன்னு வரும். அதே மாதிரி இந்த கேஸ்க்கு வந்து டவு மேக்ஸ் லெஸ் தான் ஈக்குவல் டு 0.5 சிக்மா ஈல்டு. எப்படி வந்துச்சு அப்படின்றது வந்து நம்ம முன்னாடியே ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டாங்க. சப்போஸ் டார்ஷன் ஆக்ட் ஆனாலும் அதுதான். சப்போஸ் பியூர் டார்ஷன் ஆக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, என்ன வரும் உங்களுக்கு, எல்லா கேஸ் மாதிரியும் நீங்க பியூர் டார்ஷன் எடுங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ பியூர் டார்ஷன் அப்படின்னா இப்போ இங்க மெம்பர்ல உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் டார்ஷன் ஆக்ட் ஆகுது. ஸோ டார்க் ஆக்ட் ஆகுது. இப்போ நீங்க இந்த மாதிரி ஒரு எலமெண்ட் எடுத்தீங்க அப்படின்னா டிரா பண்ணும்போது உங்களுக்கு சியர் ஸ்ட்ரெஸஸ் வந்து எந்த மாதிரி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதுல சிக்மா எக்ஸோட வேல்யூ வந்து 0, சிக்மா ஒய்யோட வேல்யூ 0. ஸோ டவு எக்ஸோட வேல்யூ வந்து டவு சென்டர் ஆஃப் த மோர் சர்க்கிள் வந்து ஸோ சிக்மா எக்ஸ் பிளஸ் சிக்மா ஒய் டிவைட் பை 2 கமா 0. ஸோ சென்டர் வந்து 0 + 0 டிவைட் பை 2 0. ஸோ சென்டர் வந்து 0, 0. ஸோ ரேடியஸ் ஆஃப் த மோர் சர்க்கிள் வந்து நமக்கு வரும் சிக்மா எக்ஸ் மைனஸ் சிக்மா ஒய் ஸோ டிவைட் பை 2 தி ஹோல் ஸ்கொயர் பிளஸ் ஸோ டவு எக்ஸ் ஒய் தி ஹோல் ஸ்கொயர். அப்போ இது வந்து நம்மளுக்கு என்னது, இது எல்லாமே 0. ஸோ ரேடியஸ் ஈக்குவல் டு ஸோ டவு தி ஹோல் ஸ்கொயர் ரேடியஸ் ஈக்குவல் டு டவு அப்படின்னு வரும். இதுக்கு மோர் சர்க்கிள் டிரா பண்ணீங்கன்னா என்ன வரும், இதுக்கு மோர் சர்க்கிள் டிரா பண்ணீங்கன்னா நம்ம இது எல்லா டயக்ராமையும் டிரா பண்ணிட்டு இருக்கு மோர் சர்க்கிள். அப்ப இது வந்து சியர் ஸ்ட்ரெஸ், இது நார்மல் ஸ்ட்ரெஸ், சென்டர் வந்து 0, 0. இதை வச்சு நீங்க டிரா பண்ணீங்க அப்படின்னா மோர் சர்க்கிள் இந்த மாதிரி வரும். இப்போ மேக்ஸிமம் நார்மல் என்ன வரும், சிக்மா ஒன்னோடைய வேல்யூ வந்து ஸோ டவுக்கு ஈக்குவல், டவு இஸ் ஈக்குவல் டு ஸோ டவு மேக்ஸ் ஈக்குவல். இங்க வந்து ஸோ சிக்மா 2 இஸ் ஈக்குவல் டு ஸோ மைனஸ் டவு. ஸோ இதுவும் நம்மளுக்கு டவு மேக்ஸ். இப்ப நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம், இந்த தியரியை வந்து நம்ம இங்க அப்ளை பண்ணுவோம். ரெண்டாவது படிச்சோமா, இப்போ ரெண்டாவதுல இதே மாதிரி ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க. இதே மாதிரி ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு என்ன பண்ணுவீங்க, ஸோ சிக்மா 1 மைனஸ் மியூ ஸோ சிக்மா 2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு சிக்மா ஈல். இந்த கண்டிஷனை வந்து இதுக்கு அக்கார்டிங்கா நம்ம என்ன பண்ணுவோம், கொண்டு வரணும். அந்த இல்லைங்க சொல்றேங்க, நான் இந்த தியரிக்கு இந்த தியரி தான் அப்ளை பண்ணும். ரெண்டாவது தியரில என்ன பண்ணுவோம், இது மாதிரி கண்டுபிடிச்சிட்டு
சிக்மா ஒன் மைனஸ் மியூ சிக்மா டூ லெஸ் ஆர் ஈக்குவல் டு சிக்மா ஈல்டுங்கிறது கண்டிஷன், அந்த தியரியோடைய கண்டிஷன். அப்ப இதை வந்து நம்ம சிக்மா ஒன் வந்து என்ன வருது நம்மளுக்கு, இந்த பியூர் டார்ஷன் அப்ளை பண்ணும்போது சிக்மா ஒன் வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கு, தவுட். சிக்மா டூ வந்து மைனஸ் தவுட். இதை அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஈக்குவேஷன் வந்துச்சு ரெண்டாவது தியரிக்கு, சிக்மா ஒன் பிளஸ் ஒன் டிவைட் பை மியூ சாரி டவு சிக்மா ஈல்டுன்னு வந்துச்சு. அப்ப இதுல இருந்து டவு இஸ் ஈக்குவல் டு டவு மேக்ஸ், டவு மேக்ஸோட வேல்யூ வந்து சிக்மா ஈல்டு டிவைட் பை ஒன் பிளஸ் மியூ வந்துச்சு. இது ரெண்டாவது தியரிக்கு வந்துச்சு. ஓகேவா? அந்த கண்டிஷனை வந்து நம்ம இங்க அப்ளை பண்றோம், அந்த தியரிக்கான கண்டிஷனை வந்து நம்ம இங்க அப்ளை பண்ணோம். ஸோ இதுக்கு அக்கார்டிங்கா டூ டார்ஷன் ஆக்ட் ஆகும், சிக்மா ஒன் என்ன வருது, சிக்மா டூ என்ன வருது அப்படின்னு நீங்க அப்ளை பண்ணுங்க. அதே மாதிரி தேர்ட் தியருடைய கண்டிஷன் என்ன, தேர்ட் தியருடைய கண்டிஷன் என்ன, மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வந்து, இப்போ மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து நம்மளுக்கு என்ன வரணும், மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ்னா என்ன, உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் ஆஃப் சிக்மா ஒன் மைனஸ் சிக்மா டூ டிவைட் பை டூ, சிக்மா ஒன் டிவைட் பை டூ ஆர் சிக்மா டூ டிவைட் பை டூ மோடு. அதுல இருந்து வர மேக்ஸிமம் உடைய வேல்யூ வந்து எதை விட கம்மியா இருக்கணும், 0.5 சிக்மா ஈல்டோட கம்மியா இருக்கும். ஓகே, புரியுதா? அப்ப இங்க வந்து நம்மளுக்கு டவு மேக்ஸ்னா என்ன வரும் நம்மளுக்கு, இங்க வந்து நம்மளுக்கு டவு மேக்ஸ் அப்படின்றப்ப இங்க இன்டியூஸ் ஆகிற டவு மேக்ஸ் என்ன, நம்மளுக்கு இங்க இன்டியூஸ் ஆகிற டவு மேக்ஸ் என்ன, சிக்மா ஒன்னு டவு மேக்ஸ் தான். ஸோ இங்க டவு மேக்ஸும் டவு மேக்ஸா தான் இருக்கு. அப்ப நம்ம இங்க டவு மேக்ஸ் வந்து என்ன எடுத்துக்கணும்னா, ஸோ டவு மேக்ஸ் லெஸ் ஆர் ஈக்குவல் டு 0.5 சிக்மா. அதனாலதான் இந்த தியரிக்கு டேரக்டா அந்த ரிசல்ட் எடுத்துக்கலாம், இதை நீங்க இது பண்ணவும் தேவையில்ல. ஸோ இது ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்கன்னா இது எப்படி இருந்துச்சுன்னு தெரியுதுல. ஸோ இது இந்த மெட்டீரியலுக்கு வந்து 315 எடுத்துக்கிட்டோம். பிராக்டிக்கல் கண்டிஷன் வந்து நம்மளுக்கு அது 0.557 சிக்மா ஈல்டு. பட் இந்த தியரி என்ன சொல்றது அப்படின்னா 0.5 சிக்மா ஈல்டோட கம்மியா இருக்கும்னு சொல்லுது. அப்ப எது சேஃப் நம்மளுக்கு, இந்த தியரி வந்து ஃபார் டக்டைல் மெட்டீரியலுக்கு வந்து மோர் சேஃப் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஓகே, இதை நோட் பண்ணுங்க. So this theory is suitable for, so this theory is suitable, so this theory is suitable for so brittle materials are ductile materials. So this theory is suitable for so ductile materials. ஏன்னா ductile materials are so weak in, so ductile materials are weak in என்ன வரும், so shear. அப்ப shearக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல். ஓகே, பட் இந்த தியரி வந்து நம்மளுக்கு என்ன அப்படின்னா மோர் எக்கனாமிக்கல். மோர் எக்கனாமிக்கல்னு வச்சுக்குவாங்க. இப்ப நம்மளுக்கு இந்த எக்ஸாம்பிளே எடுத்துக்கணும். அக்கார்டிங் டு ஸோ பிராக்டிக்கல் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் வந்து என்ன சொல்லுது, அக்கார்டிங் டு பிராக்டிக்கல் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் வந்து 200 கம்மியா இருந்தாலே சேஃப். பட் இந்த தியரி கரஸ்பாண்டிங்கா நம்மளுக்கு எதை விட கம்மியா இருந்தாலும் சேஃப், 175 விட கம்மியா இருந்தாலும் சேஃப். அப்ப இந்த தியரி என்ன செய்யுது, ஸ்ட்ரெஸ்ஸை வந்து என்ன பண்ணுது, கம்மி பண்ணுது. அதாவது இந்த தியரி வந்து 200 அதிகமா 175 அதிகமா, 175 தான் கம்மி, 200 வந்து நம்மளுக்கு அதிகம். இப்போ இந்த தியரி என்ன பண்ணுது அப்படின்னா சேஃபா இருக்கிறதுக்காக, இப்போ சேஃபா இருக்குன்னா என்ன, ஒரு லோயர் ஸ்ட்ரெஸ்ஸை மட்டும்தான் அலோவ் பண்ணுது, ஹையர் ஸ்ட்ரெஸ்ஸை என்ன பண்ண மாட்டேங்குது, அலோவ் பண்ண மாட்டேங்குது. அப்ப நீங்க ஸ்ட்ரெஸ் வந்து லோயரா இருக்கும்னு வச்சுக்கோங்க, அந்த டைமென்ஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். எக்ஸாம்பிள் வந்து இப்போ இந்த 2 கேஸ் இருக்கு. இங்க வந்து ஒரு மெம்பர் இருக்கு, இந்த மெம்பர்ல ஆக்ட் ஆகிற லோடு வந்து நம்மளுக்கு என்ன அப்படின்னா 100 நியூட்டன். 100 நியூட்டன், இதோட ஏரியா வந்து நம்மளுக்கு 2 மீட்டர் ஸ்கொயர். இப்போ ஸ்ட்ரெஸ்ஸோட வேல்யூ என்ன வரும், லோடு டிவைட் பை ஏரியா 100 டிவைட் பை ஏ. அப்போ 100 டிவைட் பை 2 வந்து நம்மளுக்கு என்ன வருது, 50 நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் வருது. இப்போ இன்னொரு கேஸ் எடுத்துக்கிறேன். இந்த கேஸ்ல வந்து நம்மளுக்கு ஏரியா வந்து என்ன அப்படின்னா 10, அதே 100 நியூட்டன் தான் ஆக்ட் ஆகுது. லோடு வந்து 100 நியூட்டன், பட் ஏரியா வந்து
ஸோ 10 மீட்டர் ஸ்கொயர். அப்போ ஸ்ட்ரெஸ்ஸோட வேல்யூ என்ன வரும்? ஸோ 100 டிவைட் பை ஸோ 10. ஸ்ட்ரெஸ்ஸோட வேல்யூ என்ன வரும்? ஸோ 10 டிவைட் பை அப்போ இந்த ரெண்டு ஸ்ட்ரெஸ்ல எது கம்மியான ஸ்ட்ரெஸ் நம்மளுக்கு? ஸோ 10. ஸோ ஏன் ஈவன் தோ லோடு வந்து சேமா இருக்கு, ஸ்ட்ரெஸ் ஏன் கம்மியாகுது? ஏரியா வந்து அதிகமாகுது. அப்ப நீங்க ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நீங்க கம்மி பண்றீங்க. இந்த தியரி என்ன சொல்லுது அப்படின்னா, ஸ்ட்ரெஸ்ஸோட வேல்யூ வந்து லிமிட் பண்ணுது அப்படின்னா, அந்த ஆப்ஜெக்டை வந்து நம்ம என்னவா பண்ணணும்? அதிகமான சைஸ்னால டிசைன் பண்ணணும். இப்போ அதிகமா சைஸ் டிசைன் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும்? இப்போ இந்த ஏரியா 2 மீட்டர் ஸ்கொயர் தான், இது வந்து 10 மீட்டர் ஸ்கொயர். இதோட 5 டைம்ஸ் ஏரியா என்னவா இருக்கு? அதிகமா இருக்கு. இப்போ ஏரியா அதிகமாச்சுன்னா உங்களுக்கு என்ன ஆகும்? காஸ்ட் அதிகமாகும் தானே. ஸோ அதுக்கேற்ற மாதிரி மெட்டீரியலை நம்ம என்ன பண்ணணும்? கொண்டு வரணும். அப்ப அதனாலதான் இந்த தியரி என்ன சொல்றோம் அப்படின்னா, ஸோ மோஸ்ட் சேஃப்டி வந்து இது. போன தியரி வந்து நம்மளுக்கு என்ன பார்த்தோம்? மோஸ்ட் ஒஸ்ட் தியரி. இது வந்து நம்மளுக்கு இருக்கிறதுலே பெஸ்ட் தியரி ஃபார் என்ன மெட்டீரியலுக்கு? டக்டைல் மெட்டீரியல். ஆனா என்ன ஒரு சின்ன லிமிடேஷன் அப்படின்னா, இதுல வந்து காஸ்ட் வந்து நமக்கு என்னது கொஞ்சம் ஹையா இருக்கும். எக்கனாமிக்கல் வைஸ் பார்க்கும்போது நம்மளுக்கு இது சூட்டபிள் இல்லை. பட் ஃபார் டிசைன் பர்பஸ் வந்து நம்மளுக்கு எது இம்பார்ட்டன்ட்? நம்ம சேஃப்டி தான் இம்பார்ட்டன்ட். சேஃப்டி வரும்போது நம்ம எக்கனாமிக்கல் என்ன பண்ணி தான் ஆகணும்? காம்ப்ரமைஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ அது மட்டும் நோட் பண்ணுங்க. So this theory is suitable for ductile materials, but more economical, more economical. Okay. So okay. இந்த தியரி புரியுதா? இந்த தியரியுடைய சேஃபஸ்ட் ரீஜன் வந்து நம்மளுக்கு என்னது? This theory is not economical. This theory is not economical, but the best theory, the best theory for ductile materials. Best theory for ductile materials. நோட் பண்ணிச்சேன்.